சமுதாயத்தில் சீர்திருத்தம், பொருளாதாரத்தில் சமத்துவம், அரசியலில் ஜனநாயகம் ஆகிய மூன்றும் தான் திமுகவின் அடிப்படை கொள்கைகள் என்பதை பேரறிஞர் அண்ணாவும் தமிழினத் தலைவர் கலைஞரும் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னார்கள். இக்கொள்கையை செயல்படுத்தவே ஆட்சி என்று நினைத்து செயல்பாட்டை சுட்டிக்காட்டியுள்ளது. 18 ஆண்டுகள் போராடி ஆட்சியை கைப்பற்றி முதலமைச்சரான பேரறிஞர் அண்ணா அதிகாரங்கள் இல்லாத பதவியாக முதலமைச்சர் பதவி இருக்கிறதே என வருத்தப்பட்டார். அவரது இறுதி உயில் என சொல்லப்படும் கடிதத்தில் கூட மாநில சுயாட்சியைத்தான் பேரறிஞர் அண்ணா வலியுறுத்தினார் என்பதையும் முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது. பெருந்தகையின் மறைவுக்கு பிறகு கழகத்தின் ஐம்பெரும் முழக்கத்தை வடிவமைத்த தலைவர் கலைஞர் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை முக்கியமானதாக வலியுறுத்தியதை முரசொலி எடுத்துரைத்துள்ளது. முதலமைச்சர் கலைஞரின் அரசால் 1969 செப்டம்பர் 22 அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு தனது அறிக்கையை அளித்தது. இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசு மாநில சுயாட்சிக்காக அமைத்த முதல் குழு இதுதான். 16/4/1974 அன்று மாநில சுயாட்சி தீர்மானம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கலைஞரால் கொண்டுவரப்பட்டது. 20/4/1974 அன்று சட்டப்பேரவையிலும் 27/4/1974 அன்று மேலவையிலும் நிறைவேறியதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணா தமிழினத் தலைவர் கலைஞர் வழியில் செயல்படும் முதலமைச்சர் கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தும் வகையிலும் ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளை, கொள்கைகளை மேம்படுத்திடவும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விதிக்கூறுகள், நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மறுமதிப்பீடு செய்திடவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் கு. மே. ஜோசப் தலைவராக கொண்ட குழு ஒன்றை அமைத்ததை எடுத்துரைத்துள்ளது. உறுப்பினர்களான இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் ஓய்வு பெற்ற அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி, தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் மு. நாகநாதன் ஆகியோர் தனது அறிக்கையை கடந்த பிப்ரவரி 16 முதலமைச்சரிடம் வழங்கினர். தமிழில் 562 பக்கமும் ஆங்கிலத்தில் 387 பக்கமும் கொண்டதாக அறிக்கையை பிப்ரவரி 18 அவையில் முதலமைச்சர் வைத்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளது. கூட்டாட்சி என்பது அரசியல் கருத்தல்ல, வாழ்வியல் உணர்வு. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சிதான் அடிப்படை என்று அறிக்கை நிறுவுகிறது. இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். 1994 ஆண்டு எஸ்.ஆர். பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் கூட்டாட்சி என்பது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி என சொல்லப்பட்டுள்ளது. அத்தகைய கூட்டாட்சி கோட்பாட்டை அரசமைப்பு சட்டத்தின் பண்பாடாக சேர்க்க வேண்டும். அதற்கு அரசமைப்பு சட்ட திருத்தமும் சீர்திருத்தமும் தேவை. 76 ஆண்டுகளில் 106 முறை இந்திய அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. எனவே நாம் முயற்சித்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்த முடியும். இந்தியாவை முதிர்ச்சியடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளை தொடங்கியாக வேண்டும் என முதலமைச்சர் முழக்கமிட்டுள்ளதையும் முரசொலி தெளிவாக எடுத்துரைத்துள்ளது. மாநிலங்களவையில் உரையாற்றிய அண்ணா, நமது அரசமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி முறையிலுள்ள பல ஒற்றைத்தன்மைகளை எதிர்த்து போரிடுகின்ற ஒரு தாக்குதல் முன்னணியாக திமுகவை கருதி கொள்ள வேண்டுகிறேன் என்றார். அத்தகைய முன்னணியாக திமுகவை உருவாக்கி வருகிறார் இன்றைய தலைவர். இது தமிழ்நாட்டுக்கான முன்னணி மட்டுமல்ல, இந்தியாவுக்கான முன்னணியாகவும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்குமான குரல் இது என்று முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.